அமெரிக்காவின் மத்திய அரசு நிர்வாகம் 43 நாட்களாக முடங்கி இருந்தது. அமெரிக்க அரசாங்க வரலாற்றில் இதுதான் நீண்ட நாட்கள் அமலில் இருந்த அரசு முடக்கம். சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதால் இந்த முடக்கம் முடிவுக்கு வந்தது. அமெரிக்காவும் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. இது தொடர்பாக வாஷிங்டன் டிசியில் அமைந்துள்ள அமெரிக்க நாடாளுமன்ற முன்பிருந்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். அமெரிக்க நாடாளுமன்றம் வெளியே நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, நம்மளுடைய பேக்ரவுண்டில் கேபிட்டல் ஹில் என்று அழைப்பார்கள். அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செனட் சபை, 2 அவைகளுமே இங்கே தான் இருக்குது. நம்ம ஊரில் லோக்சபா, ராஜ்யசபா போல். ஒரு வழியாக இங்கே அமெரிக்காவில் அந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் நிறைவடைந்திருக்கிறது. அமெரிக்க மக்கள், அமெரிக்க அரசாங்கம் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள். எதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 கட்சிகள் இருக்கிறது இங்கே நமக்கு தெரியும். ஒன்று ட்ரம்ப்பினுடைய ரிப்பப்ளிக் கட்சி, இன்னொன்று ஒபாமாவினுடைய டெமோக்ராட்டிக் கட்சி. அது நமக்கு தெரியும். அவங்க தான் மிக 2 பெரிய தலைவர்கள். ட்ரம்ப் தற்போது அதிபராக இருக்கிறார். ட்ரம்ப்பினுடைய கட்சியினர் என்ன சொல்கிறாங்க, ஒபாமா அதிபராக இருக்கும் பொழுது கொண்டு வந்த ஒபாமா கேர், அதாவது அது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அது பணக்காரங்க கிட்ட அதிகமாக வசூல் செய்து இன்சூரன்ஸ் இல்லாத ஏழைகளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கும் திட்டம் என்று சுருக்கமாக சொல்லலாம். அந்த திட்டத்திற்கு நாங்கள் எதுக்கு பணம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினர் போதுமான பணத்தை ஒதுக்கவில்லை. அதற்கு டெமோக்ராட்டிக் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதனால் அங்கே ஒரு ஸ்டேல்மெட் ஏற்பட்டது. அதாவது அரசாங்கம் செலவினத்திற்கு தேவையான பணத்திற்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை. 2 அவையினரும், அதாவது 2 குறிப்பாக செனட் அவையில் ரிப்பப்ளிக் கட்சியினரும் டெமோக்ராட்டிக் கட்சியினரும் அவர்களுக்கு ஒத்துப்போகவில்லை. அதனால் அந்த இது தடைப்பட்டது. தற்பொழுது அந்த தடை முடிவுக்கு வந்து அமெரிக்கா ஷட் டவுன் நீங்கி இருக்கிறது. நாம் ஆக்சுவலாக அமெரிக்க நாடாளுமன்றம் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பட் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, நிச்சயமாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம், எந்த எம்பியினுடைய ரெக்கமெண்டேஷனும் வேண்டாம், அரசாங்கத்தில் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் வேண்டாம், நீங்கள் உள்ளே வந்து ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம். விசிட்டர்ஸ் அமெரிக்க குடிமக்களாக இருந்தாலும் வெளிநாட்டினராக இருந்தாலும் நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் இந்த ஷட் டவுன் இருக்க நேரத்தில் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஷட் டவுன்லாம் முடிஞ்சு போனதுனால அமெரிக்க நாடாளுமன்றத்தை அமெரிக்க மக்கள் போய் சுற்றி பார்க்கலாம். அமெரிக்க ஆஃபீஸஸ்லாம் இயங்க ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே ட்ரம்ப் அதிபராக இருக்கும் பொழுது 6 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்தது. நம்ம ஊர்லெல்லாம் பெரும்பாலும் எதிர்கட்சிகள் தான் அந்த மாதிரி ஷட் டவுன் பண்ணுவாங்க, பந்த் அறிவிப்பாங்க, அரசாங்கம் மும்பரமாக வேலை செய்வாங்க, அந்த பந்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் இங்கே அப்படி கிடையாது. உல்ட்டா அமெரிக்காவில் இது வழக்கம்தான், அடிக்கடி இது நடக்கிறது தான். போதுமான பட்ஜெட் இல்லை அப்படின்னா, மத்திய அரசு இயங்குவதற்கான பட்ஜெட் இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் சம்பளம் கிடைக்காது நிறைய பேருக்கு. பட் அது முடிஞ்ச பிறகு சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் லீவ்லேயும் போக சொல்லிடுவாங்க. இப்போ கூட அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நடைபெற்றது. ஒரு வழியாக அமெரிக்காவில் ஷட் டவுன் முடிவுக்கு வந்தது. அமெரிக்க நாடாளுமன்றமான கேபிட்டல் ஹில் பில்டிங் முன்பிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப்